அந்தோணியார்புரம் சியன்னா கத்ரின் அம்மாள் ஆலயத்தின் 99வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தூத்துக்குடி அருகே அந்தோணியார்புரத்தில் அமைந்துள்ள புனித சியன்னா கேத்ரின் அம்மாள் ஆலயத்தின் 99வது ஆண்டு திருவிழா வெள்ளிக்கிழமை மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனையொட்டி மாலை 6 மணிக்கு ஜெபமாலை நடைபெற்றது. விழாவில் தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமை வகித்து புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தை அர்ச்சிப்பு செய்தார். தொடர்ந்து ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் திருக்கொடி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு ஏற்றப்பட்டு வான வேடிக்கையுடன் திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து ஆயர் ஸ்டீபன் கொடியேற்ற திருப்பலியை நிறைவேற்றினார். திருப்பலியில் அந்தோணியார்புரம் பங்குத்தந்தை ஸ்டீபன் மரியதாஸ், மங்களகிரி புனித ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் அந்தோணி பேட்ரிக் விஜயன், ஆயரின் செயலர் ஜார்ஜ் ஆண்டனி, அண்ணாநகர் பங்குத்தந்தை சகாயம், புதியம்புத்தூர் பங்குத்தந்தை சந்தீஷ்டன், ரீத்தமாள்புரம் பங்குத்தந்தை அத்தனாசியஸ் ஜோ, குருத்துவ துணை அதிபர் பாக்கியபால், தாளமுத்து நகர் உதவி பங்குத்தந்தை பாலன் மற்றும் அருள் சகோதரிகள் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். திருப்பலியினை திருக்குடும்ப சபையினர் மற்றும் மகளிர் மன்றங்கள் சிறப்பித்தனர். தொடர்ந்து அசன விருந்து நடைபெற்றது. விழாவில் ஊர் தலைவர் ராயப்பன், செயலாளர் இருதய செல்வன், துணைத் தலைவர் அந்தோணி சார்லஸ், பொருளாளர் ஜெகதீஷ், துணை செயலாளர் ஆரோக்கியராஜ் மற்றும் நிர்வாகிகள் இறைமக்கள் கலந்து கொண்டு பங்கேற்றனர். திருவிழாவையொட்டி தினமும் மாலை ஜெபமாலை திருப்பலி நடைபெறும். 10ஆம் நாளான செப்டம்பர் 1ஆம் தேதி பெருவிழா திருப்பலி நடைபெறுகிறது. ஐந்தாம் ஆண்டு, அந்த ஆண்டு முதல் இந்த நிமிடம் வரை நமக்கு நம்பிக்கையை திருக்கரங்களால் திறந்து வைக்கிறார்கள். சகோதர சகோதரிகள் அனைவரும் ஒரு நாள் அனுப்பினார்கள் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் நம்புகிறோம்.
செயலாளர்கள் எடுத்துக் கொடுப்பார்கள். பவனியாக மற்றவர்களும் கொடிகளையும் மாலைகளையும் எடுத்து தருவார். எப்படி பாருங்க. இதை இழுக்கணும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவா, உம் மக்களாகிய நாங்கள் எங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி அருள உம்மை தயவாய் வேண்டுகின்றோம். இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் புனித சியன்னா கத்தரின் அவர்களுடைய பாதுகாவலை நாங்கள் என்றும் உணர்வோமாக. இவர்களுடைய வாழ்வை நினைவு கூர்ந்து இவர் தரும் முன்மாதிரியை பின்பற்றி அன்புக்கும் நேசத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் சமாதானத்திற்கும் உகந்தவர்களாக நாங்கள் வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சியன்னா கத்திரினம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்கிறது. சியன்னா கத்திரினம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சியன்னா கத்திரினம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சியன்னா கத்திரினம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
தூவம் போல் நம்முடைய ஜபங்கள், நம்முடைய மன்றாட்டுக்கள், பரிந்துரைகள் அத்தனையும் சிறப்புமிக்க வல்லமைமிக்க சீலா கத்திரி நம்மளுடைய பரிந்துரை வழியாக இறைவனை சென்றடைய நாம் சிறப்புக்குரிய வகையில் இந்த உலகாடும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாடும் தாயே அருள் தாரும் அம்மா. முடமான மகனை நடமாட வைத்தார், கடல் நீர் தவித்த கப்பலை காத்தார், பால் வந்த கலசம் பொங்கிட செய்தார். பொருள் சுமை தீரும் அம்மா. நடவாடும் தாயே உன்னை பாடு நடவேடி வந்தே நலம் தாரும் அம்மா உம்மை சீலா கத்திரி நம்மாலே உங்களுக்காக வேண்டிக்கிறேன். அவர்களுடைய திருவிழா கொண்டாட வந்திருக்கின்ற அனைத்து பக்தர்களையும் அந்தோனியார்புரம் மக்களாகிய உங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டி
இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசுவும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.